தத்துவம் இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் மட்டும் தான் உருவாக்குறாங்க, அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு விடுதலை படத்தோட ட்ரெய்லர்ல இந்த வசனத்தை விஜய் சேதுபதி அவர்களை வச்சு பேச வச்சிருக்காங்க. இந்த வசனத்தால டிவிகே கட்சி தாக்கப்பட்டது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். விடுதலை படத்தோட பார்ட் 1 எடுத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சூரிக்கான படமா இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட் 2 முழுக்க முழுக்க நம்ம விஜய் சேதுபதி படமா மாறி இருக்கு. இந்த இசை நிகழ்ச்சியில கூட மேடையில் இளையராஜா அவர்கள் சூரி உன்னை கதாநாயகனாக உருவாக்குனது வெற்றிமாறன் தான் அப்படின்னு அவர் சொல்றப்ப சூரியோட மைண்ட் வாய்ஸ் என்ன, பார்ட் 1ல கதாநாயகன் என்னமோ நான் தான், ஆனா இந்த பார்ட் 2ல கதாநாயகன் இருக்கனா என்னன்னு ஆடியன்ஸே தேட போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் ஸ்டூடண்ட்ஸோட பரிசளிப்பு விழாவில் சமீபத்துல ஒரு படத்துல இந்த ஒரு வசனத்தை பார்த்தேன். கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூவா இருந்தா பிடிக்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. அசுரன் பட வசனத்தை ஒரு எக்ஸாம்பிளாவும் ஒரு மோட்டிவேஷனாவும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி இருந்தாருங்க. ஆனா வெற்றிமாறன் அவர்கள் இந்த பார்ட் 2ல வச்ச வசனம் விஜய் அவர்களுக்கு திட்டமிட்டு செஞ்ச சதியா, இந்த படத்துக்கு தேவையான பதிவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா திட்டமிட்டு செஞ்ச சதி தாங்க. இவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, தலைவனை திரையில தேடாம தரையில தேடணுமா. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபியூச்சர்ல கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சா